அந்த வனத்துக்குள் சேட்டலைட் மூலம் அரசு பார்த்ததில் 28 வகையான அரிய கனிம வளம் புதைந்து கிடப்பது கண்டறியப்பட்டதற்கு காரணம். இதை நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டுமானால் தொடர் ராதாகிருஷ்ணன் இருக்கிற இந்த அரசாங்கம் இங்கே சுரங்கத்தை தோண்ட அனுமதித்திருப்பது பொதுத்துறையை அல்ல. பொதுத்துறையை அனுமதித்திருந்தால் இதிலே வருகிற லாபம் யாருக்கு போகும்? அரசின் கருவூலத்திற்கு போகும். ஆனால் யாருக்கு அனுமதித்திருக்கிறார்கள்? லண்டனை தலைமையிடமாக கொண்ட வேதாந்தா கம்பெனிக்கு. அது ஒரு பகாசூர கம்பெனி. அந்த கம்பெனிக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். மாநில அரசை நிர்பந்திப்பது யார்? ஒன்றிய அரசு. மாநில அரசு வரி போடுகிற போது யார் மீது கோபம் வரும்? மாநில அரசின் மீது மக்களுக்கு கோபம் வரும். இதன் மூலம் என்ன விளைவு? ஒரு அரசியல் விளைவை உருவாக்குகிற வஞ்சக உள்நோக்கம் கொண்டதுதான் மோடி அரசாங்கத்தின் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் ஒரு மிக பெரும் பிரச்சனையாக எழுந்திருப்பது இந்த டங்ஸ்டன் சுரங்கம் தோண்டுவதற்கான அனுமதியை ஒன்றிய அரசு கொடுத்திருப்பது தான். இதன் மூலம் அநேகமாக மேலூர் வட்டம் முழுவதும் பாதிக்கப்படக்கூடும். இவற்றை அனுமதி அளித்த ஒன்றிய அரசு ஏதோ என்று அறிவித்து விடவில்லை. இதற்கு பின்னால் பன்னாட்டு கம்பெனிகளின் நிர்பந்தம் இருக்கிறது. மோடி அரசு பன்னாட்டு கம்பெனிகள் மற்றும் இந்தியாவின் கார்ப்பரேட் கம்பெனிகளின் சர்க்கார். எனவே கார்ப்பரேட் கம்பெனிகள் கொள்ளையடிப்பதற்காகத்தான் இந்த சுரங்கம் தோண்ட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தண்டகாரண்யா காடுகளிலே கிராமங்கள் பல காலி செய்யப்பட்டு விட்டன. இந்த மதுரையில் நடைபெறுவதை தடுத்து நிறுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் தடுத்து நிறுத்துகிறவரை, ரத்து செய்யப்படுகிறவரை தமிழ்நாடும் உண்மையில் கைவிடாது, தொடர்ந்து போராடும். நாங்களும் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த டங்ஸ்டன் சுரங்கம் தோண்டுவதை பகிரங்கமாக நாடாளுமன்றத்தில் ரத்து செய்கிறோம் என்று அறிவிக்கிற வரை எங்கள் போராட்டம் அங்கு தொடரும். தமிழ்நாட்டில் நடைபெறுகிற போராட்டத்திலேயும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னணி பாத்திரம் வகிக்கும். நன்றி. அண்ணாமலையினுடைய வார்த்தைகளை எல்லாம் ஒரு பொறுப்பான வார்த்தையாக கருதி அதற்கு விளக்கம் அளிக்க விரும்பவில்லை. கட்டாயமாக பட்ஜெட் கூட்டத்தொடர் அநேகமாக 3 அல்லது 4ஆம் தேதியிலே தொடங்கக்கூடும். அந்த காலகட்டங்களில் அது கிட்டத்தட்ட 2-3 மாத காலம் நடக்கக்கூடும். அந்த காலகட்டங்களில் கட்டாயமாக இந்த பிரச்சனையை விரிவாக நாங்கள் கையெழுத்திட்டு அமைச்சரிடம் கொடுப்பதோடு நாடாளுமன்றத்திற்குள்ளேயும் விவாதங்களில் வலுவான முறையில் இவற்றை நாங்கள் கிளப்புவோம்.